தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. நாம் இஜகத்தினை அழித்திட வேண்டாம், இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் போதும். ஹாய் ஹலோ பவர் பாயிண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக் கபாப் செய்ய போகிறோம். எக் கபாப் செஞ்சு பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதை நம்ம வாஷ் பண்ணலாம். வாங்க எப்படி வாஷ் பண்ணலாம் பார்க்கலாம். ஏப்பா அடுப்பு பற்ற வைக்க போகிறோம்ப்பா. ஆத்தா மகமாயி நல்லபடியாக வரணும்மா. இல்லை ஒரு சைடாக இது பண்ணிக்கோ. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெந்நீர் வச்சுருக்கோம், அதில் போட்டு இப்போ நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அடுத்து இப்போ நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி 120 முட்டையில் எக் கபாப் செய்ய போகிறோம். அதுக்கு 120 முட்டை, இது 4 ட்ரே. கொடுதான் இது. இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம உரிச்சு முட்டையை வந்து நம்ம வந்து அந்த லேயரை மட்டும் மேலே இருக்க லேயர் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அடுத்து நம்ம எக் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாடி சொல்லுங்க பாடி. என்ன பாடி, ஒரு வாரமாக ஆளை காணோம். ஒன்றும் சேனலுக்கும் பக்கமே வரமாட்டேற வீடியோ எடுக்கிறதுக்கு. அன்றைக்கி சொன்ன சப்ஸ்கிரைபர் ஏறுன்ட்டு சப்ஸ்கிரைபரும் ஒன்றும் ஏறல. எங்கே தான் போனேன், என்ன தான் பண்ணேன்? நானே வைக்க வயசு வர மாதிரி தவிச்சிட்டு கிடக்கா. என்ன போய் கேள்வி கேட்டு கிடக்கேன். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் வந்த மாதிரியே. என்ன வைக்க வயசா? வைக்க வயசு ப்ராக்டிஸ் செக்ஷனு. பாடி சொல்லிட்ட மாதிரி அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஏதோ மைக்கோ வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணனால ஒரு வாரமா எங்க இப்போ பேச பார்ப்போம். நான் கேட்குறேன், மைக்கோ வாய்ஸ் பேசணும்னா துண்டு வேணும் பாடி. எனக்கு நீ இப்பெல்லாம் கேட்பன்னு தெரியும் பாடி. அதுக்கு தான் குண்டான தூக்குற கருத்து நீ தந்துக்கிறேன். இதே துண்டா யூஸ் பண்ணேன். இந்த மான் கட்ட விட மாட்டியோ. இப்படித்தான் ஒரு முறை புதுவை பேருந்து நிலையத்தில் அமெரிக்கா செல்ல நான் முற்பட்ட போது அங்கு அந்த பேருந்தில் காத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த பேருந்தின் பைலட்டும்
டிடிஆரும் என் அருகில் வந்து மைக்கோ என்று என்னை அழைத்தார்கள். சிறுவா சொல் என்றேன். அதன் பிறகு ஒரு கடவுச்சீட்டை என் கையில் கொடுத்தார்கள். அந்த கடவுச்சீட்டை எடுத்து நான் காதில் வைக்கிறேன். காதில் வைத்தால் பெற்றுக்கொண்டு அதை காதில் வைக்கிறேன். அந்த கடவுச்சீட்டை எடுத்து காதில் வைத்தால் என் அருமை நம்பர் அமெரிக்காவின் முதலமைச்சர் டொனால்ட் ட்ரம்ப் அதில் உள்ளார். நான் அவரிடம் கேட்கிறேன், சொல்லுங்கள் ட்ரம்ப் என்ன என்றேன். அதற்கு அவர் என்னிடம், என்ன மைக்கோ, என்னை பார்க்க நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வருகிறீர்கள், ஏன் என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்போது நான் கூறுகிறேன், இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் பவர் பாண்டி என்று ஒரு சேனல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மைக்கோ. அதை தான் நான் உங்களிடம் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்ல வந்து கொண்டிருக்கிறேன் என்கிறேன். அதற்கு அவர் என்னிடம் ஒரு மறுபதில் ஒன்றை கூறுகிறார். அது என்னவென்றால், நான் கூட என்னிடம் கூட்டணி வைக்கத்தான் வந்து கொண்டிருக்கிறோம் என்று பயந்து விட்டேன் வைக்கோ என்கிறார். அவருக்கு தெரிந்திருக்கிறது அங்கு சென்று நான் கூட்டணி வைத்தால் என்ன ஆகும் என்று. இப்படித்தான் ஒரு முறை இந்த சிறுவரிடத்தை கேட்டேன். அந்த பாரதியார் என்று ஏதோ ஒன்று போட்டுக் கொண்டிருக்கேன், என்ன 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 தம்பி அது என்று அழைத்து கேட்கிறேன். அப்போது சொல்கிறார்கள், அவர் புதுவையிலே வந்து கவி பாடினார் என்று சொல்கிறார்கள். என்னிடம் சொல்கிறார்கள், கவியை பற்றி என்னிடம் சொல்கிறார்கள். நான் உடனே சொன்னேன், நான் அப்படித்தான் ஒரு முறை போர்ச்சுகீஸ் பயணம் செய்யும் போது அந்த சட்டம் 143 என்கிற அந்த சட்டம், அதில் தான் பயணிக்க முடியும், அதுதான் நல்ல சட்டம், மிதக்கும் கடலில் செல்ல மிதக்கும் என்கிறார்கள். அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேன். அப்பொழுது அந்த இளவரசி டியானோ டொம்கா என்ற ஒரு இளவரசி அதில் என்னிடம் பயணிக்கிறார்கள். அவர் என்னிடம் நான் அவரிடம் ஒரு கவி பாடுகிறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கள், நீதி வழுவா, நான் நீதி படித்தவன், நீதியை பற்றி தெரிந்தவன், நீதி அரசன் நான். அந்த நீதி வழுவா, நெறிமுறையில் வேதினில் இட்டார் பெரியோர் இடதார் ஈடு கொடுத்தார், பட்டாங்கில் உள்ள பண்ணினா போட்டுன்னு கால உண்டா. வேற லெவல் பாடு. இத பார்த்தா மைக்கவே உன பாராட்டுவார் பாடு. ஆக இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன், மக்களுக்கு என்ன தெரிவிக்க வருகிறேன் என்றால், அமெரிக்காவின் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கிறது அங்கு சென்று நான் கூட்டணி வைத்தால் என்ன ஆகும் என்று. அதனால் தான் கூறுகிறேன், நீங்கள் பவர் பாண்டி சேனலுக்கு அந்த ஃபுட்ஸ் என்றக்கூடிய அந்த பவர் பாண்டி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இல்லை என்றால் உங்களுடன் நான் வந்து கூட்டணி வைக்க நேரிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். சத்தியபடியா இதெல்லாம் விட்டா இது மட்டும் ஃபைனலி சாப் பண்ணிடு. ஃபைனலி சாப்பா? ஆமா, சாப் பண்ணிடுயா. டேய், அது ஃபைனலி சாப்டா. சரி ஒரு பந்தாடு பொடி அதே மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கும். என்ன சொல்றேன், ஃபைனலி சாப் இல்ல, ஃபைனலி சாப் சொல்லி சப்டைட்டில் பச்சியா போன வீடியோல? அதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கும் அந்த பொட்டேட்டோ வந்து நம்ம நல்லா வந்து பாயில் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வாங்க, பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு அந்த எக் மேலே இருக்க லேயரையும் பொட்டேட்டோ மேலே இருக்க லேயரையும் எடுத்துட்டு அடுத்தது எக் கபாப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் செடியில் போடுவோம். அதில் முட்டை மட்டும் தனியாக வர மாட்டேங்குது. கழுவி முட்டை இதாக வரும். இல்லை அதில் போட சொல்கிறேன். வேற எல்லாம் கூட வா. ஹலோ, பிள்ளைங்க முட்டை இருக்குது.
உரிக்கிறேன். ஓ நீ அந்த ஸ்கூலில் முட்டை உரிக்க மாட்டாங்களா? அதுக்கு சின்ன மீட்டிங் ஸ்கூல் இருக்குல்ல, அதில் தான் உரிப்போம். அங்கே தான் உரிச்சு எடுத்துன்னு வருவோம். முட்டையை சாப்பிட்றதுக்காக ஒழுங்காக உரிக்காமல் போட்டு அப்படியே வாயில் போட்டு கேட்டால் உரிக்கல பாரு, ஒழுங்காக உரிக்கலான்னு. நாங்கள் கம்பெனியில் வேலை செய்வோம்ல, சம்பளம் போட மாட்டானுங்க. தெரியும். அங்கே பக்கத்தில் கன்னி கோயிலில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஆமாம், லட்சுமிபாடி குலதெய்வம் கோயில். அதான் வச்சுக்கேன். உள்ள சாமிக்கிட்ட போய் ஆத்தா எங்கள் சூப்பர் கூலி கூட ஆத்தா நம்மளே போல வேலை டெய்லி வரணும். வேலை செய்வோம் ஆத்தா கூலி கூட ஆத்தான்னு வேணும். அது எதுவும் வேண்டி நடக்கும்போது ஆத்தா எங்களே வேலை விட்டு ஆத்தா ஆத்தா அதோட பவரை காட்டிட்டு எங்களுக்கு காட்டிட்டு பவரை 2000 ரூபா வாங்கி வேலை செய்வீங்க. ஆத்தா எங்களுக்கு 2000 இல்லைப்பா, 4600 சரி 4500 மாதம் 4500 பத்தம். 3 மாதம் 3 இப்போ மட்டும் என்ன ஆயிடுறாங்க? இப்போ மட்டும் எல்லாம் ஆயிடுறாங்க. ஓ நீ அப்படி கிளம்புங்க. வீடு எல்லாத்தையும் போட்டுருவோம். வேலை எடுத்துக்கிடுவாங்க. உண்மைதானே சொல்கிறோம். வேலை எடுத்துக்கிடுவாங்க. அதெல்லாம் சும்மா வேம் குத்துச்சு பாடி பேட்டி கொடுத்துருவாங்க. முன்னாடியே லீவ் காசுலாம் வருஷத்துல ஒரு தடவை போடுவாங்க. லீவ் பேலன்ஸ்லாம் இப்போலாம் போடல இல்லை. இப்போ மாற்றிட்டேன். நேற்று பாலிசி பார்க்கலையா? நேற்று ஈவினிங் வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் உரிச்சாச்சு, உருளைக்கிழங்கும் உரிச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு மேஷ் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன மசாலாலாம் போடணுமோ அதெல்லாம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணிடலாம். அப்படியே கை நல்லா கழுவுனியா? கழுவிட்டேன் மாதிரி சுத்தமா இருப்பார். சுத்தமா சுத்தம் சுந்தராஜர் சுத்தமா இருப்பார். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அடுத்தது தேவையான மசாலாலாம் வந்து நம்ம வந்து இதுலேருந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி, சீரகத்தூள். ஓகேங்களா? இது 4 இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் மல்லித்தழை, கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், கலவை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சால்ட்டு. இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி சும்மா மழை சாரல் தூவி விடு. நீ பார்த்த இது பொடியா இது நம்ம கிட்ட இருக்க கத்தி வச்சு அதாப்பா பண்ண முடியும். ஃபைனலி சாப்பிட்டு இது ஃபைனலி சாப்பிடு இல்லை, ஃபைனலி சாப். நீ பார்த்த கையெறி எல்லாரும் கை வச்சா டேஸ்ட் வரும். கை பக்கம் வரும் வராது. அடுத்தது வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையை வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கொத்தமல்லி தழையை அக்கா நல்லா இருக்கா. முட்டையை வந்து இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்குடைய இது இருக்குது இல்லைங்களா, மசாலா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. முட்டையை வந்து ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா ரெடி. இது அடுத்தது ஒரு மிக்சர் இருக்குது. அந்த மிக்சரை டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட வேண்டியதுதான். அது என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். தூய்மையாக அந்த புயல் செல் வைக்க போகிறானோ அங்கே வந்து என்ன மீட் பண்ணிட்டு போக போகிறேன். அவரே அங்கே தான் இருப்பாரு. எடுத்துட்டோம்
அங்கே வைத்தல அப்படியே கொடுத்துறோம். 2 தான் சொன்னா 2 தான். நம்படி எந்த வீடியோல போட்டோ வேணும் கொல்றா கொல்றா ஒரு தடவை அடுப்பத்து வச்சா போதும். புகைச்சல் ரொம்ப இந்த பாகுபலி சட்டை இருக்கு மாஸ்டர் ரெக்கார்டு போடலையா? ரெக்கார்ட் மட்டும் போடுங்க. இது ஒரு குச்சி தெரியலையா? இல்லை அது ஒரு சட்டை தரணும். இது ஒரு குச்சி ஒன்றுங்களா? நான் நல்லா சொன்னேன் கல்கத்தா அதில் வைடா எரியுது நான் நான் வந்து இந்த போயிட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் இது பாருண்ணா இது அந்த மாவு பாரு அந்த எக் கபாப் படுற பாலை பாரு. அவ்வளோதான். அது உருண்டு அங்கிட்டு போகுது, அதை வம்பா இழுத்து விட்டுறா பாரு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வானல் நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பிரடு தூள் இருக்குது, அதை நம்ம இப்படி மேலாப்பில் தூவிக்கலாம். திரட்ட தூள் இல்லை, பிரெட் கிராம்ஸ் தெரியும். இங்கிலீஷில் பிரெட் கிரம்ஸு, தமிழில் பிரெட் தூள், அப்படி தானே? அதே தான் ஜி. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆகிட்ட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். என்னென்னா வந்து இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் எடுத்துருக்கிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஃபஸ்ட்டு இந்த உருண்டை இருக்குங்களா, நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, இதை வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் அப்படி கோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக கோட் பண்ணுற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த எக் இருக்குது இல்லைங்களா, எக்கில் ஒரு லேயர் கோட் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸ் 3 லேயர் தாங்க மொத்தம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். முட்டி போட்டோன்னே நடுங்குது. இல்லை இன்னும் கருப்பாயிட்டு அதுக்கு தான் கொத்தமல்லி போட்டு. ஏய் வா ஃபோன் வச்சுக்கணும் பாரு பார்க்குற மாதிரி. என்ன மெசேஜ்? என்ன நல்லா காஞ்சிருக்குது. அப்படி வா, நீ அங்கே வா. உள்ள போட்டுரும். நல்லா நீ அங்கே உட்காந்து வெள்ளாமா வச்சு வரபாய் நான் காசுலாம் கிடையாது. பேக் வாங்கிச்சு வருமே இல்லை. நீ கையில் ஒரு முத்துச்சு அழகான பீஸ். வாவ். அதனால தான் அருமை. என் ஃபோன் அடிக்க ஞாபகம் போட்டு ரமேஷ் அந்த கொடுத்து ஏன் அங்கே வச்சு கீழே வச்சு எத்தனை காலம் வச்சு நம்பியா இந்த கொடுத்துருவேன்.
மைக்கோ என்ன கட் பண்ணுறீங்க? சொன்னா நம்ப மாட்டானுவோ. இதுதான் எக் கபாப். அருமை. இது நல்லா இருக்கு. நல்லாக்கும். மைக்கோ எப்படி இருக்கு? இதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று நினைவு வருகிறது. என் நண்பர் வள்ளுவர் என்கிற மார்ட்டின் லூதர் கிங் அவர் எனக்கு இதை செய்து கொடுத்தார். அப்பொழுது அவர் ஒரு குறள் என்னிடம் சொன்னார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னார். இப்போ இவனை இதை முடிப்பான். நான் முடிப்பேன். நமது பிள்ளைகள் என்று அருமையாக செய்துள்ளனர். நன்றாக நன்றாக உள்ளது. சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிடாமலே சொல்றீங்க. அதான் மைக்கோவா? மைக்கோ அதுதான் மைக்கோ. பார்த்தாலே கூறுவேன். இப்போ வந்து நம்ம செஞ்ச எக் கபாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. உள்ள எக் வந்து ரொம்ப சாஃப்டாக, வெளியில் க்ரன்ச்சியாக இருக்குது. எக் க்ரம்ஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஜஸ்ட் வந்து ஒரு ரீகாப் மட்டும் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் வந்து லைட்டாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கை வச்சு அதை கட் பண்ணி ஜஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணால் இந்த மாதிரி எக்கு க்ரம்ஸ்லாம் போட்டு முட்டையெல்லாம் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. வீட்டில் வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா இது சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான டிஷ் தான். பவர் பாண்டிக்கு லைக் செய்யுங்கள், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வருகிறேன். வணக்கம். என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.